வணக்கம் மகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? உங்களே சினிப்ளஸ் தமிழுக்கு பிறவிக்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியாயிருக்கிற லவ். இயக்குனர் மதன் இயக்கத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடித்த அபிஷன் ஜீவின் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக மலையாளத்தில் கலக்கின அனஸ்வரா ராஜன் நடிச்சிருக்கிறார்கள். சரி, இந்த படம் எப்படி இருக்கு, நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டுகளை எல்லாம் எப்படி நமக்கு நினைவுபடுத்திருக்கு விரிவாக பார்ப்போம். சரி, படத்தோட கதை என்ன பார்க்க போனா, சென்னையில் இருக்கிற ஹீரோ அபிஷன் ஒரு காபி ஷாப்புக்கு பொண்ணு பார்க்க போறாரு. அங்கதான் அனஸ்வரா ராஜனை சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது ரெண்டு பேருமே திருச்சியில இருக்கிற ஒரே ஸ்கூல்ல படித்தவங்க. அப்படியே பேச்சு அவங்க பழைய காதலை பற்றி போகுது. நம்ம பழைய காதலர்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னு நேரில் போய் பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு வினோதமாக முடிவெடுத்து ரெண்டு பேருமே திருச்சிக்கு கிளம்புறாங்க. அபிஷன் தன் காதலி காவியாவை பார்த்தானா, அனஸ்வரா தன் காதலன் சஞ்சினி பார்த்தாளா, கடைசியில இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததா இல்லையா? இதுதான் இந்த லவ் படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட பிளஸ் பயன்னு பார்க்க போனா, முதலாவது ஹீரோ அபிஷன் ஜீவின் முதல் படத்திலேயே ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞனாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக அந்த ஸ்கூல் பொசிஷன்ல மாணவனாக அவரோட மேனரிசம் செம கியூட்டா இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, படத்தோட மிகப்பெரிய பலம் அனஸ்வர ராயன் தான். ஒரு மாடர்ன் பொண்ணா துணிச்சலாக முடிவுகளை எடுக்கிற கேரக்டர்ல மிரட்டி இருக்கிறாரு. அவங்க கண்ணிலேயே காட்டுற அந்த கோபமும் காதலும் அழகும் அபிஷன் அனஸ்வரா கெமிஸ்ட்ரி படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஃபீல் தருது. மூன்றாவது, நம்ம எல்லோருக்குமே ஒரு ஸ்கூல் லைஃப் இருக்குமல்லோ, அந்த முதல் காதல் ஒளிஞ்சு நின்று பார்க்கறது அவனப்படுறதுண்டு அந்த திருச்சி பிளாஷ்பேக் காட்சிகளை ஒளிப்பதிப்பாளர் ஸ்டேவியாஸ் கிருஷ்ணா ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்கிறாரு. ஸ்கூல் காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு. நான்காவது, சாண்டோட்டன் பின்னணி இசையில புகுந்து விளையாடி இருக்கிறாரு. அவள் வருவாளா பாடலும் அந்த சீன்களும் செம கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனா, முதலாவது படம் விறுவிறுப்பா போனாலும் அடுத்தது என்ன நடக்க போறதுன்றதை ஈஸியா கேஸ் பண்ண முடியுது. இது திரைக்கதையில இருக்கிற ஒரு சின்ன தொய்வண்டே சொல்லலாம். ரெண்டாவது, படம் முழுக்க யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சில இடங்கள்ல இது கொஞ்சம் போர் அடிக்க வைக்கலாம். மூன்றாவது, அனஸ்வரா அவரோட சொந்த குரல்ல பேசுறதால அதுல மலையாள மொழி அதிகமாயிருக்கு. வேற யாராவது டப்பிங் கொடுத்திருந்தா அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த லவ் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? இது ஒரு கலகலப்பான இளமை தொடுற ஒரு காதல் படம். ஆட்டோகிராஃப், பள்ளிக்கூடம் மாதிரி படங்கள் வரிசையில இதுவும் ஒரு மென்மையான உணர்வை தருது. பெரிய ட்விஸ்ட், ஆக்ஷன் எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு ஜாலியாக ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைச்சா தாராளமாக உங்க லவர் கூட தியேட்டருக்கு போகலாம். சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா, உங்கள் ஸ்கூல் லவ் ஞாபகத்துக்கு வந்ததா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.